ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எபிசோட் 5 வந்து பார்ப்போம். என்ன மாதிரி ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இதில் 2 மெத்தட் பார்ப்போம். ஒன்று வந்து ஆன்லைனில் ரேட் பண்ணுறபடியும், அடுத்து ஆஃப்லைனில் ரேட் பண்ணுறபடியும். ஆஃப்லைன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்லைன், அதாவது நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய ப்ரோக்கர்கிட்ட கால் பண்ணியோ அல்லது இமெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணி அதனூடாக ரேட் பண்ணுற விஷயத்தையும் வந்து ஒரு பார்ப்போம். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணப்பட்டது. ஒன்று கால் பண்ணி சொல்லுவாங்க அல்லது வந்து நேரடியாக ஒரு நோட் ஒன்று எழுதி கொடுத்து இந்த ஷேர்ஸை வாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணி ஷேர்ஸை வாங்க தொடங்கினாங்க. இப்போ கரண்ட்லியாக வந்து ஆன்லைனூடாக ரேட் பண்ணக்கூடிய வசதி வந்து இருக்குது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கம்ப்ளீட் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று கிடைக்கும். வந்து அந்த நம்பர் வந்து சிஎஸ்சி நம்பர்ன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து உங்களோட என்ஐசி நம்பராக தான் இருக்கும். அந்த நம்பர் வந்து உங்களோட என்ஐசி நம்பரை சேர்த்து சில நம்பர் வந்து டிஜிட்ஸ் வந்து வரும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட ஒரு புரோக்கரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். இமெயிலில் அல்லது ஃபோனில் கண்டெக்ட் பண்ணி அல்லது உங்களுக்கு சாதாரணமாக ரெஜிஸ்டர் பண்ணாலே ஒரு இமெயில் ஒன்று வரும். அதன் பிறகு நீங்கள் அந்த மொபைல் நம்பர், புரோக்கரோட மொபைல் நம்பர் இருக்கும், அதோட அதுக்கு பிறகு நீங்கள் அவரோட கதைச்சி டீட்டெயில் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட எடுக்க வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய புரோக்கருக்குரிய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கேட்க வேணும். அதாவது நம்ம வந்து காசை கொண்டு டிபாசிட் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்க முதல் நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறோம்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய்க்குரிய காசை வந்து டிபாசிட் பண்ணணும். சிஎஸ்சிக்கு டிபாசிட் பண்ணுறதில்ல, நம்ம புரோக்கர் கம்பெனிக்கு தான் வந்து டிபாசிட் பண்ணணும். அவங்க புரோக்கர் கம்பெனியுடைய அக்கௌண்ட் நம்பர் எடுக்க வேணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்கள், என்டிபி ஸ்டாக் புரோக்கர், அவங்களுடைய கமர்ஷியல் பேங்க் நம்பர், என்டிபி நம்பர் கூட இருக்குது. அவர் 2 நம்பர் உங்களுக்கு வசதியான எந்த பேங்க் நம்பரோ அந்த நம்பரை கேட்டு வாங்கிக்கொள்ள வேணும். இது வந்து கமர்ஷியல் பேங்க், அந்த பிரான்ச் இவ்வளவு டீட்டெயிலும் வந்து அவங்க தருவாங்க. இதை வச்சுக்கொண்டு நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்றைக்கு ரேட் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வாங்க போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய பேங்க் ஸ்லிப்பை என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ண வேணும். ரைட், நீங்கள் டிபாசிட் பண்ணிவிட்டு 10,000 டிபாசிட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு இமெயில் ஒன்று கொடுக்க வேணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட சிஎஸ்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இப்படித்தான் வரும். உங்களோட நேமை கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் உங்களோட சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நார்மலாக வந்து என்ஐசி நம்பர் என்று போட்டு BN00 அப்படின்ட்டு வரும். உங்களோட என்ஐசி நம்பர் இப்படித்தான் வரும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், புரோக்கர் நம்பர் ஒன்று இருக்கும், NDBN இருக்கும். சின்ன லெட்டர் ஒன்று இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட வடிவாயின் ட்ரா பண்ணலாம். பண்ணிவிட்டு நீ அவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்ப வேணும். இதில் வந்து ஒரு பேங்க் ஸ்லிப்பை வந்து அட்டாச் பண்ண வேணும். பேங்க் ஸ்லிப்பை அட்டாச் பண்ணி, அதாவது டிபாசிட் பண்ண ஸ்லிப் அட்டாச் பண்ண வேணும். அல்லது ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதோட நோட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேணும். பண்ணிவிட்டு மெயில் ஒன்று போடுவீங்க. போட்டோட கமிஷன் ஆயிடும். உடனடியாக வந்து நீங்கள் காலையிலேயே நீங்கள் ரேட் பண்ண முதல் காலையிலேயே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விடணும். பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதன் பிறகு நீங்கள் வந்து புரோக்கருக்கு ரிக்வஸ்ட் பண்ண வேணும். என்ன கம்பெனியில் எனக்கு இன்னென்ன கம்பெனியில் எனக்கு ஷேர்ஸ் வேணுன்ற டீட்டெயில் அவருக்கு அனுப்பணும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் செக்யூரிட்டியோட கோட் நம்பர் ஒன்று இருக்கும். ACL.N இருக்கும், NDB.N இருக்கும், Bond.N இருக்கும். அதே மாதிரி அந்த என்ன ஷேர்ஸ், ACL கேபிள் PLC அல்லது நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது வேல்யூவல் 1 PLC, இப்படி அந்த நேமும் அதோட நம்பரும் அந்த செக்யூரிட்டி நம்பரும் எத்தனை ஷேர்ஸ் வேணுமென்ற டீட்டெயிலும், அடுத்தது என்ன ப்ரைஸுக்கு வேணுமென்ற டீட்டெயிலையும் கொடுத்து அவருக்கு ஒரு இமெயில் ஒன்று போடணும். அல்லது ஃபோனில் வந்து இன்ஃபார்ம் பண்ண வேணும். நீங்கள் இமெயில் ஒன்று அனுப்பின பிறகும் நீங்கள் ஃபோனுக்குள்ளாக கதைக்கிறது பெட்டர். பண்ணி உழவுண்டா உங்களுக்குரிய அந்த ஷேர்ஸை அந்த ப்ரைஸுக்கு வரக்குள்ளே அவர் வாங்குவார். ரைட், அப்படி இல்லை நீங்கள் ப்ரைஸ் கொடுக்காம ரைட் கண்டிக்கு குறைஞ்ச விலையில் வாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை விட குறைஞ்ச விலையில் அவர் உங்களுக்கு ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். சரி, இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், உங்களோட ஷேர்ஸை வாங்கிட்டோம்ட்டு. பெரும்பாலும் அன்றைய நாள் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவர் தருவார். ரைட், ஸ்டார்ட் ட்ரேடிங் வித் ஆன்லைன். இந்த ஸ்டார்ட் ட்ரேடிங் வித் ஆன்லைனுக்கு வந்து என்னென்னு சொன்னால், இப்போ கரண்ட்லி ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் 5,000 ரூபாயோ 10,000 ரூபாய் இருந்தால் கூட உங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் தந்தவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முதல். இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. என்னென்னா நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் என்ற அர்த்தம் லிமிட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆன்லைன் அக்சஸ் வந்து ஒரு 100,000 போர்ட்ஃபோலியோ இருக்க வேணும். அதாவது 100,000 நீங்கள் டிபாசிட் பண்ணணும், அது சார்ஜஸ் அப்படின்ட்டு இல்லை. 100,000 போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லி சொன்னால் 1,00,000 ரூபா பெறுமதியான ஷேர்ஸ் உங்களோட கையில் இருக்கணும் என்ற மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்க.
இருந்தால் நீங்கள் ஆன்லைன் அக்சஸ் தருவோம்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் 1,00,000 டிபாசிட் பண்ணி ஷேர்ஸை வாங்கினதுக்கு பிறகு அல்லது டிபாசிட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ரேட் பண்ண தொடங்கலாம். அதுக்கு ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் வந்து அவங்களுக்கு தருவாங்க. அதன் பிறகு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனுக்கு போகலாம். ஆன்லைனில் பார்ப்போம் என்ன மாதிரி ரேட் பண்ணுறேன்னு சொல்லி. இதான் அந்த என்டிபியோட வெப்சைட்டு. இந்த என்டிபியோட வெப்சைட்டில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் ட்ரேடிங் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆரம்பத்தில் காட்டின விடயம் வந்து வரும். இப்போ ஆன்லைன் ட்ரேடிங்கை கிளிக் பண்ணிங்கள்னு சொல்லி சொன்னால் ரைட் ட்ரேடிங் இப்படி தான் இருக்கும். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டாக வந்து என்ட்ரு ஆகணும்னு இது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 10,000 டிபாசிட் பண்ணிட்டீங்க அல்லது 1 lakh டிபாசிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இனி ரேட் பண்ண தொடங்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இதில் வந்து காட்டுறேன்னு பாருங்கள். சிம்பிள், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டாக ரேட் பண்ணுறத ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துட்டு நம்ம மற்ற விடயங்களுக்கு பார்க்க போவோம். இப்போ நீங்கள் தீர்மானித்துட்டீங்கள் என்டிபியோட ஷேர்ஸோ அல்லது ஒரு ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறீங்கன்னு தீர்மானிச்சிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு உடனே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்டிபி என்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணுறது பை என்று கொடுக்குறது. உள்ளுக்கு போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 109 ரூபா 50% இருக்குது. ஒரு அன்னளவாக ஒரு 90 ஷேர்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். 90 போய் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 9,855 ரூபா. அடுத்தது கமிஷன் வந்து எடுப்பாங்க. இதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதிலே கால்குலேஷன் ஆகும் 110 ரூபா. அப்போ 9,965 ரூபா வந்து உங்களுக்கு இது வெட்டப்படும். உடனே பை ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோட உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய அன்றைய ஷேர்ஸ் பர்ச்சேசிங் முடிஞ்சிடும். ரைட். இது அதே நேரம் அன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேர்ஸ் நீங்கள் 109 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 125 ரூபாய்க்கு வந்தோடனே விற்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை திரும்ப என்டிபிக்கு போயிட்டு செல் ஆர்டரை கிளிக் பண்ணுவீங்க. இது வந்து விற்க போகிறீங்க வந்து 125 ரூபாய்க்கு விற்க போகிறீங்க. எத்தனை ஷேர்ஸ் வாங்கினீங்க? 90 ஷேர்ஸ்ண்டா. ரைட். பார்த்தீங்கன்னா தெரியும் 11,250 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஷேர்ஸை வந்து 125 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா 11,124 ரூபா. நீங்கள் இன்றைக்கு 10,000 டிபாசிட் பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,124 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று உங்களுக்கு வரும். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரேடிங் உரிய சிஸ்டம். இதில் வந்து பெரிய விஷயங்கள் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எதுவும் இல்லை. இலகுவாக ஆன்லைனில் வந்து ரேட் பண்ணி கொண்டிருக்கலாம். இவ்வளவுதான். பை அண்ட் செல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ரைட். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பங்கு வாங்குகிறோம் என்ற விடயங்கள், இன்றைக்கு அந்த பங்கு வந்து எத்தனை வீதம் அதிகரிக்கும் என்ற விடயங்கள்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்க நீங்கள் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த பங்கு அதிகரிக்கும், இந்த பங்கு வந்து விலை குறையும் என்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து பங்கு சந்தையில் லாபம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் லாங் டேர்ம் பீரியட்டாக வந்து நீங்கள் இன்றைக்கு வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லது 2 மாதத்துக்கு பிறகோ அல்லது ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் பங்குல வைக்க போகிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவான அதாவது ட்ரேடிங் சம்பந்தமான அதிக அளவு நுழைச்சி வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் முதலிடுறீங்க ஒரு கம்பெனியில். நீங்கள் முதலிடக்குள்ள ஆரம்ப கட்ட ஒரு சிறியதான ஒரு ஆய்வு ஒன்று, அதாவது அனலைஸ் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அந்த அனலைஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓகே அந்த கம்பெனியில் நீங்கள் முதலிட்டு செய்யலாம். அது வந்து உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் டே ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தனியாக டெக்னிக்கல் சம்மந்தமான அனலைஸ் தெரியணும் கட்டாயம். அதோட சேர்த்து ஃபைனான்சியல் சம்மந்தமான அனலைஸும் உங்களுக்கு 2 அனலைஸும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் இதில் ரேட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏண்டா தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக ரேட் பண்ணி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இவ்வளவுதான் இந்த வீடியோவில். இதுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு விடயங்கள் சம்மந்தமாக பார்ப்போம். இந்த வாட்சில் என்ன இருக்குது, இந்த மார்க்கெட்டில் இருக்குது, ஆர்டர் என்ன இருக்குது, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களை என்னென்ன பங்குகள் வாங்கணுன்ற டீட்டெயிலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்த அனலைஸ் பார்ட் இருக்குது, ரிப்போர்ட் பார்ட் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட்டுகள் அதுகள் இருக்குது. இவ்வளோ விடயங்களும் இந்த இதில் இருக்குது. வார ஒவ்வொரு எபிசோடில் வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இனி ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.